ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரெட் சாண்ட்விச் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ரெட்டு, அப்புறம் டொமேட்டோ சாஸ், அப்புறம் கீ, குட்டியாக கட் பண்ண டொமேட்டோ, குட்டியாக கட் பண்ண ஆனியன், சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் சீஸ் ஸ்லைஸ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடு மட்டும் ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதனால் ஒரு சைடு மட்டும் கீயை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதில் ஒரு அயன் பேன் வச்சுடுங்க. நல்லா கல் சூடானதும் இந்த ப்ரெட்டை ஒரு சைடு மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ப்ரெட் அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம டொமேட்டோ சாஸை அப்ளை பண்ணிக்கோங்க. 2 ப்ரெட் மேலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க லைட்டாக. இதுக்கு மேலே நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்ச தக்காளி லைட்டாக சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கேப்சிகம் அப்புறம் குக்கும்பர் இருந்தால் கூட இது மாதிரி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் லைட்டாக அது மேலே தூவிடுங்க. இப்போ நம்ம இதில் சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 சைடுமே கீயை தடவி நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நான் 2 செஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு மூடியை போட்டு நல்லா மூடிட்டு திருப்பி போடுங்க. இப்போ நல்லா வெந்து சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு. நம்மளுடைய சாண்ட்விச் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி லைட்டாக ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.